விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம வழக்கமாக சிறிது மாதங்களாகவே ஒவ்வொரு மாதத்தையும் இரண்டாக பிரித்து கொண்டு அதில் அந்த முதல் 15 நாட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு எப்படி இருக்கும், இரண்டாவது 15 நாட்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்லிட்டு வரோம். அதன்படி இந்த மார்ச் மாதம் 2025 1 முதல் 15 தேதி வரைக்கும் ஒவ்வொரு பிறப்பு தேதியை சேர்ந்தவர்களுக்கும் உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்க போகுது, அதில் ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் உங்களுக்கு எதெல்லாம் பண வரவை தரும், எந்தெந்த நாட்களை நீங்கள் தவிர்க்கணும், எந்தெந்த நாட்களில் பிரயாணங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும், எந்த நாட்கள் இனாகரல் பண்ணுவதற்கு அதாவது துவங்குவதற்கான நல்ல நாட்களாக வைத்து கொள்ளலாம்ங்கிறத பற்றியெல்லாம் இப்போ விரிவாக சொல்ல போகிறேன். இதில் ஒவ்வொரு பிறந்த தேதியின் வியாபார தன்மை, உங்களுடைய வியாபாரம் பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றியும் அங்கங்கே சில விஷயங்கள் முக்கியமான தகவல்கள் நான் கொடுக்கறதா இருக்கேன். குறிப்பாக இந்த பகுதியின் இறுதியில் உங்களுடைய தற்போதைய வியாபார பெயர் உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் கொடுத்துட்ருக்குங்கிறதுக்கான ஒரு இலவச பொது பலன் குறிப்பை நான் சொல்வதாக இருக்கேன். பகுதியை முழுமையாக பாருங்கள். இப்போ பகுதிக்குள்ளே இருப்போம். குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் 2025 முதல் 15 நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். நிச்சயம் ஒரு நல்ல குரோத்தை நோக்கி தான் உங்கள் வியாபாரம்ங்கிறது போய்கொண்டே இருக்கும். அதுலேயும் இந்த முதல் 15 நாட்கள்ங்கிறது கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். புதிதான கான்டாக்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் உங்களை தேடி வருவது, இதுவரை சந்தித்திராத மனிதர்கள் உங்களுக்கு உதவுவது போன்ற நல்ல விஷயங்கள் உங்கள் வியாபாரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையுது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கான ஒரு விஷயத்தை வாங்குவது அல்லது ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவது, இது போன்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். குறிப்பாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் எடுக்கணும், குறிப்பிட்ட தேதிகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நான் வரிசையாக சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டுட்டு வாங்க. 3ஆம் தேதி அதே போல் 10ஆம் தேதி இந்த 2 தேதிகளும் புதிதாக நீங்கள் துவங்கக்கூடிய விஷயங்களுக்கு அமைத்து கொள்ளுங்கள். அது புதிய கணக்கு துவங்குவதாக இருக்கலாம், புதிய பொருட்கள் வாங்குவதாக இருக்கலாம், வியாபாரத்திற்காக பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக ஒரு புதிய ஆஃபீஸ் எடுப்பதாக இருக்கலாம். இது எல்லாமே இப்போ நான் சொன்ன 3ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் மிக அமோகமாக அமையும். அதே போல் 12ஆம் தேதியும் புதிய விஷயம் துவங்குவதற்கான ஒரு நல்ல நாளாக அமையும். இதில் பண வரவுக்கு உகந்த நாட்களாக ஒரு சில தேதிகள் நீங்கள் எதிர்பாருங்கள். அன்றைய தினம் உங்கள் கைக்கு பணம் சேரும். ஏதாவது நிலுவைத் தொகை உங்களுக்கு வர வேண்டியது இருந்துச்சுன்னா முயற்சி பண்ணுங்கள், கிடைக்கும். 3ஆம் தேதி, 6ஆம் தேதி, 14ஆம் தேதி இந்த தேதிகளில் உங்களுக்கு பண வரவுக்கான உகந்த நாட்களாக அமையுது. இதில் பிரயாணங்களால் அனுகூலங்கள், பிரயாணங்களால் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு 12ஆம் தேதி நீங்கள் ஒரு விஷயத்துக்காக இப்போ ஒரு இங்கேருந்து இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறீங்க, பக்கத்தில் இன்னொரு இடத்துல எடுக்கிறீங்க, உங்கள் ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னா அந்த ட்ராவல் ரொம்ப சுமூகமாக அமையும். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு கம்ப்ளீட் டாஸ்கே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமையும். எந்தெந்த தேதிகளை தவிர்க்கணும், ஒரு சில தேதிகளில் வியாபார ரீதியான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க தயவு செய்து. அன்றைய தினம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஃபெயிலியர்ஸை கொடுத்துரும், அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தேதிகள் 7ஆம் தேதி, 8ஆம் தேதி இந்த 2 தேதிகள் அறவே வேண்டாம். 4ஆம் தேதியும் வேண்டாம். இந்த தேதிகளில் எந்த ஒரு புதிய விஷயங்களுமே செய்யாதீங்க. மீறி செய்தீர்கள் என்றால் அது நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை தராது. வேறு வழியே இல்லை. அந்த தேதியில் தான் ஒரு விஷயம் நிற்கிதுன்னா முடிந்த வரை ஒரே ஒரு நாள் நீங்கள் தள்ளி போட்டு கூட அந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. இப்போ 8ஆம் தேதி தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்கன்னா தயவுசெய்து நீங்கள் 10ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ வாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களே கொஞ்சம் புஷ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் அதை தள்ளி வச்சுருங்க. இந்த தேதிகளில் ஏன் நான் குறிப்பிட்ட எனர்ஜி உங்களுக்கு வேலை செய்யாதுன்னு சொல்கிறேன்னா, உங்களுடைய கிரகத்தின் தன்மையை மிக சுபத்துவம் வாய்ந்தது. குருன்னாலே பொன்னவன்னு சொல்லக்கூடியவர், அதே மாதிரி மங்களகரமான ஒரு கிரகம். இப்போ நான் சொன்ன தேதிகள் எல்லாமே சர்ப்பகிரகங்களை சார்ந்தது. அது உங்களுக்கு அமங்கலங்களை உண்டு பண்ணும். அதனால் அந்த தேதிகளில் தயவுசெய்து எந்த ஒரு விஷயமும் வைத்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்கிறேன். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள், எதிர்பார்த்த ஒரு சில வியாபார வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். எதன் மூலமாக கிடைக்கும்னா எதிர்பாராத கான்டாக்ட்ஸ்னால உங்களுக்கு கிடைக்கும்.
ஏற்கனவே இருந்த நோன் சோர்சஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்காது. எங்கேருந்தோ ஒருத்தர் புதுசாக ஸ்ட்ரேஞ்சராக வருவார், அவர் மூலமாக அந்த வியாபார வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிற தேதிகளை மிகச்சரியாக கடைபிடித்தீர்கள் என்றால் உறுதியாக சொல்கிறேன், உங்களுக்கான வெற்றிக்கான பாசிபிலிட்டிஸை அதிகப்படுத்தி கொள்ளலாம். தவிர்க்க வேண்டிய தேதிகளை முழுமையாக தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. உங்களுக்கான ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது ரொம்பவே கம்மியாகும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்ததன்படி இப்போ உங்களுக்கான அந்த இலவச குறிப்புக்கான விஷயங்களை சொல்லிட்டு வரேன், கவனமாக கேளுங்க. ஒவ்வொரு வியாபார பெயருமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது அந்த வியாபாரம் செய்பவருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் மிக சரியாக பொருந்தி இருந்தால் உங்களுக்கு அதிகப்படியான வெற்றிகளும் லாபங்களும், அப்படி பொருந்தி இல்லைன்னா அது உங்களுக்கு நிறைய தோல்விகளையும் அல்லது இழப்புகளையும் உண்டு பண்ணும். ஸோ இது தற்போது இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய வியாபார பெயர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய வியாபார பெயர் அதை யார் பேரில் வேணாலும் நீங்கள் துவங்கியிருக்கலாம், உங்கள் வீட்டில் உள்ள நபர்களின் பெயர்களோ அல்லது உங்கள் நண்பர்களோட சேர்ந்தோ. ஆனால் யார் பேரில் அந்த பிஸ்னஸ் இயங்குதோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் வேணும். பார்ட்னர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் 2 பேரோட டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் வேணும். இதை நீங்கள் நம்ம கீழே திற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட தயவுசெய்து அனுப்புங்க. உங்களுக்கான வியாபார பெயர் என்ன விதத்தில் இருக்குது, அது பொருந்தியிருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக தரேன். அப்படி அது பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறதையுமே நான் அந்த பதிவிலேயே தெளிவாக சொல்லிவிடுவேன். அதன்படி நீங்கள் என்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.